ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, வருகிற தை மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய நண்பர்கள் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை வந்து சந்திக்கலாம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கிறோங்க. அண்டு நம்ம ஆல்ரெடி எப்படி வீட்டில் வந்து நீங்கள் நம்மளை சந்திச்சிங்களோ அதே போல் தான் இன்னமும் நம்ம வீட்டிலே தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து செயல்பட்டுருக்குது. ஆனால் என்ன ஒரு புதிய மாற்றம் அப்டேட் அப்படின்னா, முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சந்திச்சுங்க. இப்போ நீங்கள் எப்போ எந்த நாளில் நம்ம சந்திக்க விருப்பம் படுறீங்க, உங்களுக்கு எந்த நாட்கள் வந்து வரத்துக்கான ஃப்ரீ டைம் அமையுத, நீங்கள் அந்த நாளில் வந்து தை மாதத்துக்கு பிறகு நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துக்கு நீங்கள் வரலாங்க. இது ப்ளஸ் நம்ம வீடு தான். அண்ட் அதே போல் வரும்போது ஒரு சில பிளான் போட்டுக்குங்க. அதாவது ஒரு வைத்தியரை பார்க்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போகிற மாரி நீங்கள் முதல்ல நினைக்கவே கூடாது. ஏன்னா நான் வைத்தியர் கிடையாது, ஓகேங்களா. இது ஹாஸ்பிட்டல் கிடையாது. இது தற்சார்பு வாழ்க்கை முறையில் வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதனால் வெண்புலி வந்துச்சு, எதனாலலாம் பரவும், என்னென்ன தவறுகள் நீங்கள் குறிப்பாக செஞ்சுட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிய வைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சேவை மையம், அவ்வளோதான், ஓகேங்களா. அதை தாண்டி கவர்மெண்ட் மெடிசின் சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணுறாங்க. அதாவது ப்ரைவேட் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோங்க. ஏன்னா பண இழப்புங்கிறது வந்து கூடவே கூடாது இந்த பாதிப்புக்காக. இதுக்கு உணவுக்கான பணம் இழப்பாக தான் இருக்கணுமா உள்ள, மருத்துவத்துக்கான பண இழப்பாக இருக்கவே கூடாது. இது நாள்பட்டு தான் குணமாகும், அவசரப்பட்டால் இது ஆகாது, ஓகேங்களா. அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் வெண்புலி வரவங்களுக்கெல்லாம் 100% நான் சொல்லக்கூடிய இயற்கை வைத்திய முறையிலேயே நீங்கள் உங்கள் வீட்டு வைத்திய முறையை பயன்படுத்தி நீங்களே உங்களை குணப்படுத்தலாங்க, ஓகேங்களா. ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மன நம்பிக்கைக்காக மட்டும்தான் உங்களை நாங்கள் மெடிசன்ஸ் மூவ் பண்ண சொல்லுவோம். அதுவும் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதுவும் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய மருத்துவம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிஞ்சு சொல்லுவோம். அதன் பிறகு நீங்கள் சித்தாவோ, ஹோமியோபதியோ, ஆயுர்வேதாவோ, யுனானியோ அல்லது ஆங்கில மருத்துவமோ நீங்கள் எதை எடுக்க விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து அனைத்து மருத்துவ முறைகளும் வந்திருக்குது. பக்க விளைவின்றி பண இழப்பின்றி நீங்கள் வெண்புலி குணப்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் பின்பற்றணும். அதேமாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையை ஒரு 50% கடைபிடிக்கணும். அப்போ தான் லைஃப் லாங்கும் இது வராமையே மறுபடியும் இன்றைக்கி குணமாக்கிட்டு பார்த்துக்க முடியும். இன்றைக்கி மட்டும் நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி குணப்படுத்திடலாம். ஒரு சில ரிஸ்க்கான சீராய்டு ஆயில்மெண்ட்டோ சீராய்டு மெடிசின்ஸோ உங்களுக்கு எடுத்தாவே கூட மேலே உங்களுக்கு குணப்படுத்தி எல்லாமே காமிச்சிடும். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக மீண்டும் வந்துடும். அப்போ வயதாயிரும், ப்ளஸ் அல்ல வியாதிகள் என்னாச்சும் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா உங்களால் குணப்படுத்திக்க இயலாது, ஓகேங்களா. இப்போ நானாக வந்து க்யூர் பண்ண முடியாத கேட்டகரிக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதுக்கான வருடங்கள் 12-14 வருடங்கள் போயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையாகவும் மன ரீதியாகவும் அந்தளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. அந்த இள வயது கல்லும் கவடம் இல்லாத ஒரு வயதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. இள வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் வந்து அமையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மூலிமா, ஓகேங்களா. எல்லாமே எதை சாப்பிட்டாலும் கல்லை சாப்பிட்டாலும் கரையிற வயது அப்படிம்பாங்க, ஓகேங்களா. அப்டேட் ஆகக்கூடிய காலகட்டங்கள். உங்கள் தோலை கருப்பாக்கலாம், வெள்ளையாக்கலாம், தடினமாக்கலாம், நெய்ஸாக்கலாம், உங்களை எதுக்கு வேணாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த இள வயதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அது இல்லாமல் வந்த கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் எப்படியாண்ட ஒரு கொடிய நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியுங்கிறது மருத்துவருடைய தியதி, ஓகேங்களா. அது மொத்த விட்டுறக்கூடாது, அதுதான் இந்த பிரச்சனை. அதே போல் இது வந்து நோய் அப்படிங்கிற மாரி, ரெண்டாவது இது முழுமையாகவே குணப்படுத்திட முடியாது அப்படின்லாம் வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஹார்மோன் சேஞ்ச். ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தினால வருது, ஒரு சிலருக்கு தூக்கம் கெடுறதுனால வருது, ஒரு சிலருக்கு வந்து ராங் ஃபுட்டுனால வருது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும் மருந்து மாத்திரை எடுக்க போய் அதனுடைய சைடு எஃபெக்டில் வருது, ஒரு சிலருக்கு நம்மளுடைய நோய் பற்றியே நம்மளை அழிக்குதுங்கிற ஒரு தியதியும் இருக்குது ஆங்கில மருத்துவத்தில். அதை தாண்டி இன்னும் கட்டுக்கதைகள் அளவுக்கு மிஞ்சி இருக்குது. பரம்பரை ரீதியாக வரலாம், ப்ளஸ் நமக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு பரவிருங்கிறக்கூடிய ஒரு கட்டுக்கதைகள், ஒரு புரிதல் இல்லாத தகவல்கள். மறுபடியும் இதுக்கு தான் தீர்வு, இதுதான் தீர்வு, இதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணால் தான் தீர்வு, இதில் குணப்படுத்த முடியாது, இங்கே வந்தால் குணப்படுத்த முடியாது, அங்கே வந்தால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி போட்டு குழப்பிடுவாங்க. எங்கேயுமே குணப்படுத்தலாம். அதுக்கான வயது, கால சூழ்நிலை, உடலுடைய கட்டமைப்பு, நீங்கள் எப்படி மருத்துவம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் பாட்டுக்கு பறந்து பல மருத்துவம் எடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பரப்பி விட்டுரும். அதேமாரி இதையே கண்டு பயந்துக்கிட்டு இருந்தாலும் பரப்பி விட்டுரும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம்ல. நாம் குணப்படுத்தணும்னா இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் 4 மணி நேரம் ஒரு வகுப்பு வந்து நம்ம வந்து எடுக்கிறாங்க. அதாவது நேரடியாக வரும் பொழுது உங்களுக்கான சப்போர்ட் நம்ம வந்து கொடுப்போங்க. இதன் மூலியமாக நீங்கள் 100% நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க க்யூர் பண்ணி குணப்படுத்தி நீங்கள் நாலு பின்ன வராமையே தடுத்துக்க முடியும் லைஃப் லாங்கும். அண்டு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு, வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி காணலாம். நம்ம ஒரு சில இடங்களில் இல்லாமல் மறைய வச்சுக்கிட்டு இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம். நம்ம உடம்புல அது ட்ராவல் ஆக தான் செய்யும். அதனால் எதுவும் நமக்கு பெயினோ உயிர் பறிக்கக்கூடிய ஒரு பாதிப்போ அப்போல்லாம் எதுவுமே நேரம் போகிறது கிடையாது. நம்ம போய் மருந்து மாத்திரை எடுத்து என்னாச்சும் ஓவராக சீராய்டு பயன்படுத்தி அதிக வருடங்களாக மெடிசின்ஸ்லேயே ஊறி
அது இதுன்னு எதுவும் தெரியாமல் அளவுக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று எடுக்க போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்கக்கூடிய தருவாய்க்கு வந்து பல பேர் வந்து தள்ளப்பட்டுறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. இது வெளி உலகத்தை யாரும் கொண்டு வரல, நாம் கொண்டு வரோங்க. அதை தாண்டி அல்சர் கம்பல்சரி வந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அல்சர் உருவாகிடுது. ஏன்னா பல வருடம் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு புண்ணு தான் ஆகும். ஓகேங்களா? அதை தாண்டி சுகரை உருவாக்கி விட்டுருது. ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு புளிப்பு அமிலங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அதாவது ரைஸ் அதிகமாக சாப்பிட்டா பரவுதுங்கிறாங்க, புளிப்பு தொடக்கூடாதுங்கிறாங்க. ஓகேங்களா? வெள்ளை சக்கரை கூடவே கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மகத்தன்மை கொண்டது தான். ஓகேங்களா? அதை வந்து நம்ம மறுக்க இயலாது. ஏன்னா ஒரு சில ஆங்கில மருத்துவர் எந்த ஒரு நோய்களுக்குமே சொல்லக்கூடியது இந்த உப்பை குறைச்சிக்குங்க, சுகரை குறைச்சிக்குங்க, நான்வெஜ் ஓவராக எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நன்மை தான். வயதுக்கேற்ப நம்மளுடைய வியாதிக்கேற்ப நம்ம ஒரு சில உணவுகளை விட்டு தான் ஆகணும். அது ஆங்கில மருத்துவமாகட்டும், சித்த வைத்தியமாகட்டும், வீட்டு வைத்தியமாக இருக்கட்டும். பத்தியங்கிறது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் தொட்டு தொடங்கக்கூடிய ஒரு தகவல் தான். நானே கூட பத்தியம் இருக்கிறதுனால தான் எனக்கு அதிகப்படியே பரவிடாமையும் தடுத்துட்டு இருக்கிறேன். என்ன பற்றி இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது ஆகாது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாவோ விட்டாவோ பரவாயில்ல. எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு வீக்காகி வெண்புலி பரவட்டிங்களும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மற்ற உடல் பாதிப்பு உள்ளாவணிங்களும் இருக்கிறாங்க. அதனால் தெளிவாக நன்காக புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை வெற்றி காணலாம். அதுக்கான ஒரு விரிவான ஒரு தகவலை நீங்கள் பெற்று தான் இதை வந்து வெற்றி காண முடியும். அதுக்கு நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் எப்பயுமே உறுதுணையாக இருக்கும். பணம் இருந்தால் தான் நம்ம சேவை மையம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நான் கட்டமைக்கிறதுக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் வந்து எந்த நேரத்துலையும் உங்களை சந்தித்து நம்ம வந்து கவுன்சிலிங்னால் உங்களுக்கு எதுவுமே சூப்பர் ஃபுட் சாப்பிட்ணும், என்ன தப்பு செய்யக்கூடாது, அதை தாண்டி இயற்கை சார்ந்த பொருட்கள் இலவசமாக ஓகேங்களா ஃபுட் லைசன்ஸோடு நம்ம தந்துட்டுருக்குறேங்க. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கட்டணம் மாரி வகுப்பு கட்டணம் மாரி நீங்கள் வந்து செலுத்துகிற மாரி வரும். அது எவ்வளோ என்னங்கிறது வாட்ஸ்அப்பு வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணம் இருந்தால் கொடுங்க, அதேமாரி நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கவே வேணாம். நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் எவ்வளோ தகவல் வேணாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு யாரோ ஒருத்தர் முன் வந்து நீங்கள் கொடுத்தாவே எனக்கு போதுமானது தான். அதிகப்படியாக காரு பங்களா இதுமாரிலாம் நம்ம வந்து வாங்கணும், இது சம்பாதிக்கணும் அப்படிலாம் வந்து என்னுடைய எண்ணப்பாடே கிடையாது. ஏன்னா நமக்கு லேண்ட் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் இப்போ சிக்கலில் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு அதெல்லாம் நான் கோடீஸ்வரன் தான். இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ஒரு மெடிக்கல் என்னாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அதுக்கான ஒரு ஃபினான்ஸ் கட்டமைப்பு, அதை தாண்டி கடலில் அதாவது அப்படி இருந்தால் தான் நம்ம வேலை வாய்ப்பு அது இதுன்னு ஓடிட்டு இருந்தால் சேவையை பண்ண முடியாது. அதேமாரி சுத்தமாக நம்ம வந்து சேவனை போயிட்டாலும் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்கணும். அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இது போல் இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கிறேங்க, இல்லாதவங்களுக்கு இலவசமாக ஹெல்ப் பண்ணுறேங்க. நம்ம சேவை எல்லாத்துக்கும் பொதுவு தான். ஓகேங்களா? நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம், அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய கட்டணத்தை இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய தகவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சந்தியா பெரியப்பா வந்திருக்காரு பாரு. வா வெளியே வா. அதனால் வந்து நம்ம அதுதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை சார்ந்த பொருட்கள் ஓகேங்களா. டோர் வந்து லாக்கில் இருக்குது, இதுதான் ஆஃபீஸு. அண்டு நம்ம வந்து 1 by 1 தான் வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோங்க. நான் வந்து எல்லாம் ஒளிவு மறைவின்றி எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா இனி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சேவையை வந்து விரிவாக்கப்படுத்த போகிறேங்க. பல பேர்த்துக்கு பயனுள்ள தகவலாக நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். எனக்கு கரெக்டான வழிக்கு நம்ம வந்து கட்டமைச்சாச்சு. இது வரைக்கும் கூட நம்ம அந்தளவுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகவல் அடிப்படையில் வந்து நம்ம வந்து காமனாக சொல்லிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்நிலை புரிஞ்சாலும் ஒரு பொதுப்படையான ஒரு மருத்துவ முறையை வீட்டு வைத்திய முறையில் கண்டறிஞ்சிருக்குங்க. இது எடுத்துக்கிட்டு நீங்கள் சப்போர்ட் மெடிசன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது க்யூர் ஆகும். ஓகேங்களா? நானும் முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் குணப்படுத்தி நான் காமிக்கிறேன். அதுக்கான அப்டேட்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது, இந்த சைடும் ஓரளவு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. நான் அதுக்கான அப்டேட்டும் கொடுக்குறேன். ஓப்பனாக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே நாளில் நம்ம 4 மணி நேரம் வகுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 4 மாதத்துக்குள்ளே குணமாகக்கூடிய விடயமாக, அதாவது 48 நாளில் உங்களுக்கான ரிசல்ட்டை நான் வந்து காமிக்க முடியும். அதுக்கான கேரண்டி கொடுக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நான் ரிட்டனும் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து தன்னம்பிக்கையாக செயல்படுறேன்னா இதில் வந்து 10 வருடம் நமக்கு அனுபவம் இருக்குது. அதில் 4 வருடமே அந்த சேவையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட ஒரு அப்டேட்டுக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோங்க. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் சூப்பரான ஒரு டிப்ஸு கிடச்சி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வருது. அண்டு போக உங்களுக்கு அப்டேட் நான் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தற்சார்பு முறை நம்மளை காப்பாற்றுதுங்கிறத நான் வந்து உறுதி பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். அப்படி நம்பிக்கை பிறக்கலை அப்படின்னா நீங்கள் 10 காசு செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து போக்குவரத்து செலவு பண்ணிட்டு வந்து நம்மளை சந்தித்து தேவையான விழிப்புணர்வு பெற்று போகிறீங்க. இல்லை அது கூட முடியல அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப்லேயே 1 by 1 வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நேரடியாக பேசுகிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்.
ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும், நான் சொல்கிறதுக்கான ஒரு அந்த பொறுமை இருக்கும். ஏன்னா ஃபோனில் அந்தளவுக்கு நம்ம பேச முடியாது, ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு தாக்கம் இருக்குது. அதனால தான் நான் நேரடியாக வர சொல்கிறேன். அப்படி வரவே இருந்தாலும் இது ஒரு சுற்றுலாத்தலமாக நீங்கள் நினச்சிக்கணும். சேலம் வந்தீங்கன்னா ஏற்காடு ஒரு எட்டு அப்படியே நம்மளை பார்த்துட்டு போயிட்டு வாங்க. இங்கே சித்தர்மலை இருக்குது, அது அமாவாசை கண்டா வந்தீங்கன்னா சித்தர்மலை கூட நானும் கூட அழைச்சிட்டு போவேன். அவங்கள மேட்டூர் டேம் இருக்குது, இன்னும் பல இருக்குது. இங்கே வந்து உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்குது. உங்களை அதுபோல் அனைத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இங்கே வரணும். ஒரு சுற்றுலாமாக நினச்சி வாங்குற அவங்கள மருத்துவம் பார்க்க போகிறேங்க, இதை மறைக்க போகிறேங்க அப்படின்ட்டுலாம் வர தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து அது பாட்டுக்கு மறையும். அது வரைக்கும் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதை மறைச்சிட்டு தான் நான் வந்து வெளியே போவேன், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி தவறுதலாக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து இழந்துட்டுருக்கிறீங்க. நானும் அப்படி தான் பண்ணிட்டேன், எல்லாம் வயதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். பெண்புலிகண்டு நமக்கு பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் பல வேதனைகள் வரதான் செய்யுது. குடும்பம் இருந்தால் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. அதுமாரி எல்லாத்தையும் கடந்து நம்ம லைஃப்பாக கொண்டு போகிறோங்க. அண்ட் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நிச்சயம் இதுக்கான ஒரு விடியலை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டுட்டு வர முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.